அது வந்து ஒரு டெட்லி சிச்சுவேஷன். அது வந்து அந்த ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். பவர் லாஸ் ஆயிருக்குங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்பெகுலேஷன். ரெண்டு என்ஜினுமே வந்து செப்பரேட் இன்ஜின். அது வந்து ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆகாது. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Innosex, भारत का नेक्स्ट जेन क्रिप्टो एक्सचेंज. கிளியர் வெதர், விண்டி இல்ல, விசிபிலிட்டி ப்ராப்ளம் இல்ல, டே லைட், எதுவுமே பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்ஸுக்குமே இது வந்து ஒரு புரியாத ஒரு புதிரா தான் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. மேடே அப்படிங்கிற விஷயம் வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு கொடுத்துட முடியுமா? மேடேங்கிறது பைலட்டுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. நான் வந்து ரொம்ப சீரியஸ் ட்ரபிள் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுவானா, ஏர்போர்ட் வந்து அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. மத்த இன்கமிங் அவுட் கோயிங் பிளேன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ரன்வே கிளியர் பண்ணிடுவாங்க, எமர்ஜென்சி சர்வீஸ் அலர்ட் பண்ணுவாங்க. அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு ஏர்போர்ட் தயாராயிக்கும். மேடே கால் கொடுத்த உடனே உள்ள இருக்கிற பயணிகளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டிருக்குமா? வாய்ப்பே இல்லை. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து இன்னும் மோசமான இருக்கிற காரணம் அது 50,000 லிட்டர் ஆஃப் ஃபியூல் இருக்கு அதுக்குள்ள. சோ அது பர்ஸ்ட் ஆகும்போது இன்னும் டேமேஜ் வர்ஸ்ட் ஆயிடும். பிளாக் பாக்ஸ கண்டுபிடிச்ச எடுத்தாதான் உள்ள என்ன நடந்ததுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆமா ஆமா, அதுல எல்லா பேராமீட்டர் இருக்கும். பிளாக் பாக்ஸ் வச்சு அந்த எக்ஸாக்ட் காசு பல மில்லியன் செலவு பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அதே பேட்டர்ன்ல இன்னொரு விபத்து நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முக்கியமா பண்றாங்க. பல கட்டங்கள்ல பல விஷயங்கள்ல பேசியிருக்கிறோம் விமானங்கள் பத்தி. ஆனா இந்த கிராஷ் வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு கிராஷா இருந்தது. ஏன்னா உள்ள இருக்க பயணிகளும் வெளியில இருக்கிற கூடிய சாதாரண மக்களுக்குமே இங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. முதல் கட்டமா இந்த விமானம் வந்துட்டு டேக் ஆஃப் ஆன உடனே வந்துட்டு இது கிராஷ் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணிகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல இது நீங்க சொன்ன மாதிரி மிக மிக துயர சம்பவம். இது இந்தியர்களுக்கு மட்டும் இல்ல, விமானத்துல பயணம் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, உலக மக்களுக்கே கூட சொல்லுவேன். ஏன்னா இது வந்து மிக மிக ஒரு மோசமான விபத்து இந்த வருஷத்துல நடந்துருச்சு. அதே மாதிரி இந்த ரக பிளேன் போயிங் 787 வந்து இதுதான் முதல் ஃபேட்டல் கிராஷா வந்திருக்குது. இது ஒரு சேஃபான விமானம் தான். அதனால மிக மிக துயரமான சம்பவம் தான் இது வந்து உலகத்துக்கே. அதனால பாவம் அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தான் சொல்லணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பட் நெவர்தலெஸ் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணல, ஏன்னா இது டூ ஏர்லி, ரொம்ப ஏர்லி. யாருக்குமே எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, விஷுவல் ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அது எப்படி வந்து என்ன ஆயிருக்கு இவ்வளவுதான் நம்மளால பார்க்க முடியுது. அதனால இது வந்து ஒரு எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்ஸுக்குமே இது வந்து ஒரு புரியாத ஒரு புதிரா தான் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. தான் உண்மை. ஆனாலும் ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு 625 அடி முடிய ஃபிளை பண்ண ஒரு பிளேன் அப்படியே கீழே இறங்கி வர முடியுமா அப்படிங்கிறது, எப்படி வர முடியுங்கிற கொஸ்டின் இப்ப எல்லார் மனசுலயும் பூதகரமா வந்துருச்சு. அது எப்படி இருக்குங்கிற கேள்வி இப்ப காலையில இருந்து நிறைய போன் காலும் எனக்கு வந்துட்டு இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்னன்னா பாசிபிலிட்டி இருக்குங்கிறத வந்து நம்ம ஓரளவு டிஸ்கஸ் பண்ணலாம் ஒழிய நம்ம கரெக்டா ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஜி இன்ஜின்ல ஃபங்க்ஷன் ஆகுது. இதுல வந்து ரோல்ஸ் ரைஸும் போடுவாங்க, ஜியும் போடுவாங்க. ரெண்டுமே ரிலையபிள் இன்ஜின் தான். இப்ப ரெண்டு இன்ஜின் இருக்குது, மேசிவ் சைஸ். நீங்க பக்கத்துல இருந்து பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இருக்கிற இன்ஜின்லயே வந்து 777 இதுலயும் தான் பெரிய இன்ஜின் இருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல் இன்ஜின் ரெண்டுமே. அப்ப வந்து இந்த ரெண்டு இன்ஜினுமே செப்பரேட்டா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒரு இன்ஜினுக்கும் இன்னொன்னுக்கும் தொடர்பு கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூல் லைன் செப்பரேட்டா தான் வந்துட்டு இருக்குது. பட் ஆனா காமன் டேங்க்ல இருந்து வரும். ஆனா என்னன்னா, அது மாதிரி வரும்போது ஒரே நேரத்துல ரெண்டு பவர் லாஸ் ஆயிருக்குங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்பெகுலேஷன் பார்க்கலாம். இப்படி ஏன்னா மேல ஏறதுக்கான பவர் இல்லைங்கிறதுனாலதான் அது கீழே டிசைன் பண்ணி வருது. 625 அடி போயிட்டு கீழே வருது அப்படிங்கறது பாக்குறேன். இப்ப இது பார்க்கும்போது எனக்கு ஒரு ரெண்டு பழசு நான் எடுத்து பாக்குறேன். பழைய நிகழ்ச்சி மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கும்போது, ஒரு வந்து 1985ல டாலஸ்ல வந்து ஐ திங்க் டெல்டா பிளைட், அது வந்து நார்மலா தான் வந்துட்டு இருக்குது. லேண்ட் பண்ணும்போது அப்படி கிராஷ் ஆயிடுச்சு, கீழே விழுந்து பில்டிங்ல விழுந்துருச்சு. இது எப்படி சாத்தியம்னு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது மைக்ரோ பஸ்ட்னு அப்போ வந்து அதுக்கான வெதர் இருந்தது. அப்போ வந்து தண்டர் ஸ்டோர்ம் ஆக்டிவிட்டி இருந்தது. அது வந்து சடன் சர்ஜ், அந்த வெதர் மைக்ரோ பஸ்ட்னால கீழே விழுந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் கேஸ்ல முதல்ல பார்த்தது வெதர் தான். எல்லாம் பார்த்தது வெதர் பர்ஃபெக்ட்லி கிளியர் வெதர். விண்டி இல்ல, பெரிய விண்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி விசிபிலிட்டி ப்ராப்ளம் இல்ல, டே லைட், எதுவுமே பிரச்சனையே கிடையாது. சோ வெதர் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாராலையும் சொல்ல முடியும். சோ வெதர் கிடையாது. ரெண்டு என்ஜினுமே வந்து செப்பரேட் இன்ஜின். அது வந்து ரெண்டுமே ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆகாது. அப்படிங்கும் போது இது எப்படி வந்து டேக் ஆஃப் ஆன பிளேன் 625 அடி பறந்துட்டு மேடே கால் கொடுத்திருக்காரு. தட் மீன்ஸ் பைலட்டுக்கு அப்ப தெரிஞ்சிருச்சு வந்து ஃபர்தரா கிளைம் பண்ண முடியலங்கிறது தெரிஞ்சிட்ட வாட்டி தான் அவர் கொடுத்திருக்காரு. கொடுத்த வாட்டி அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியல அந்த மீதி இருக்கிற ஒரு, ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு டெட்லி சிச்சுவேஷன். அது வந்து அந்த ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணி, ஏன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஃப்ரீ லேண்ட் கிண்டு ஏதாவது எம்டி லேண்ட் இருந்திருந்தா ஓரளவு
கிராஷ் லேண்ட் பண்ண பார்ப்பாரு, அதுல சர்வைவல் சான்ஸ் நிச்சயமா இருக்கு. நிச்சயமா அஸ் பைலட் வந்து ஒரு பில்டிங், கான்கிரீட் பில்டிங் இருக்கிற ஏரியால இது மாதிரி நடந்ததுன்னா அவருக்கும் தெரியும் எவ்வளவு இது வந்து எவ்வளவு சாத்தியக்கூறு இல்லைங்கிறது தெரியும். சோ அது வந்து ஏதாவது பண்ண பார்த்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அவகாசம் இல்ல. 625 அடிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள கீழே வந்துடும். அதனால இல்ல. அதனால என்ன நடந்திருக்கலாம் ஒண்ணு வந்து அது கூட என்னால கரெக்டா சொல்ல முடியல. என்னன்னா ஹட்சன் ரிவர்ல நீங்க கேள்விப்பட்டீங்க 2009ல வந்து அது வந்து ஐ திங்க் ஏர்பஸ் A320 அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய இன்ஜின் கிடையாது, சின்ன இன்ஜின். அப்ப அதுல வந்து அந்த ஃபிளாக் ஒரு பேர்டு கிடையாது, நிறைய பெரிய பெரிய பறவைகள் ரெண்டுலயுமே மாட்டிச்சு. மாட்டின உடனே 2 இன்ஜினும் ஃபிளேம் அவுட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஹட்சன் ரிவர்ல ஒரு சேஃபா இது பண்ணாரு, கண்ட்ரோல்டா இறக்கி எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. அந்த இன்சிடென்ட் அது மாதிரி இது வந்து பெரிய இன்ஜின். அந்த மாதிரி மாட்டியிருந்தா கூட இது ஸ்டில் ஓடும். ஏன்னா இன்ஜின் சைஸ் வந்து மேசிவ், இட் கேன் டேக் quite a lot of birds. ஆனா அது மாதிரி எல்லா 2 இன்ஜினையுமே ஸ்டாப் பண்ற அளவுக்கு வேணும்னா நிறைய பெரிய பெரிய பேர்ட்ஸ் வந்து மாட்டி இருக்கலாம். ஆனா அதுல வந்து பெரிய ஃபிளேம் அவுட் ஆன மாதிரி பின்னால எனக்கு ஒன்னும் தெரியல. ஒன்னு ரியலி ஸ்பீக்கிங் அது ஒரு பாயிண்டா எல்லாமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர ஏதாவது ஒரு மேஜர் மால் ஃபங்க்ஷன் இதுக்கு முதல்ல ஒரு தடவை ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒரு பிளைன், அது கரெக்டா தெரியல 8 or 9 நான் அப்போ டேக் ஆஃப் ஆன உடனே கீழே விழுந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பிளாப் செட்டிங் வந்து அவங்க கரெக்டா வைக்கல. பிளாப்ஸ் இவ்வளவு வைக்கணும்னு இருக்குது. ஸ்கேனர்ங்கிற பிளைன் வந்து டேக் ஆஃப் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிளாப் செட்டிங் போடல, அவங்க மறந்துட்டாங்க. என்னன்னா ஏதோ ஒரு ரன்வே முடிய வந்துட்டு திருப்பியும் அவங்க ஏப்ரான் போயிட்டு திருப்பி ரன்வே வந்திருக்காங்க, மிஸ்டேக் ஆகி போச்சு. அதனால வந்து என்ன ஆச்சுன்னா டேக் ஆஃப் ஆகும், ஆனா கிளைம் பண்றதுக்கு அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த நார்மல் பிளாப் இல்லாத கிளைம் பண்ணிட்டாங்க. அந்த பவரும் அது 10 அப்படிங்கிறது அப்படியே விழுந்துருச்சு. அது ஒரு 50 அடியிலே விழுந்துரும். 600 அடி முடிய கிளைம் பண்ணாது ஒரு பிளைன். சோ அந்த மாதிரி பாசிபிலிட்டியுமே இதுல ரூல் அவுட் பண்ணி தான் பார்க்க முடியுது. ஏன்னா இது கிளைம் பண்ணிருக்காங்க. நம்பர் 2, இந்த பிளைன்ல வந்து வெரி லவுட் நாய்ஸ். அது மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுதுன்னா அதனால அந்த சத்தம் அதுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி லவுடாவே அது அனௌன்ஸ் பண்ணிடும். அதனால இது மாதிரி பிளாப் செட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு. சோ அது வந்து அது மாதிரி பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. வேற ஏதாவது மேஜரா இருக்கலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னா எல்லாத்துக்குமே பேக்கப் இருக்குமா. இது மாதிரி ஈவன் ஹைட்ராலிக்ஸ்ல வந்து எலிவேட்டர் கண்ட்ரோல்ல பிரச்சனைனா ABCன்னு சொல்லிட்டு 3 கண்ட்ரோல் இருக்கு. ஒண்ணுக்கு இன்னொன்னு இப்போ 3மே எப்படி ஃபெயிலியர் அவங்க ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும் போது அதுவும் தெரியல. அப்ப எலிவேட்டர் ஸ்ட்ரக் ஆச்சா, பேர்ட் ஸ்ட்ரைக். ஆனா ஒன்னு பவர் லாஸ் ஆயிருக்கிறது ஒன் பாசிபிலிட்டி. எல்லாருமே வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு பேசும்போது பவர் லாஸ் பத்தி தான் அதிகமா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. பவர் லாஸ் தான் நானும் 2 இன்ஜின் இருக்கிறப்ப எப்படி ஒரே நேரத்துல பவர் லாஸ் ஆகும் 2 இன்ஜின்லயும் அப்படிங்கறது ஒன்லி பாசிபிலிட்டி. 2 பாசிபிலிட்டி சொல்றேன். ஒன்னு வந்து பேர்ட் ஸ்ட்ரைக்ஸ். பேர்ட்னா ஒரு பேர்டு இல்ல, நிறைய பேர்டு 2 இன்ஜின்லயும் ஸ்ட்ரக் பண்ணிருக்கணும். ஏன்னா நான் சொல்லி இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் A380, ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் இன்ஜின்ஸ் ரெண்டுமே. தட்ஸ் ஒன் பாசிபிலிட்டி. another பாசிபிலிட்டி நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஃபியூல் இதே வந்து ராங். அது வந்து செக் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு ப்ரீ செக்லயும் தெரிஞ்சிடும். ஏதாவது ஃபியூல்ல கண்டாமினேஷன் இருக்கு அல்லது ஏர்லாக் இருக்கு, ஏதோ ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபியூல்ல வந்து கண்டாமினேட் பிரச்சனை வந்து வருஷம் மறந்துட்டேன். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் 777 சைனால இருந்து வந்துட்டு இருந்தது ஒரு பிளேன். ஜஸ்ட் ஹீத்ரோல லேண்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளாப் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. நான் லேண்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைனர் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்பதான் அந்த கிளைட் ஸ்லோப்பை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும். கொஞ்சம் கொடுப்பாங்க, அப்புறம் குறைப்பாங்க, இப்படி இருந்துட்டு இருக்கும். அப்போ பவர் கொடுக்கும் போது தான் பைலட்டுக்கு தெரிஞ்சது 2 இன்ஜின்லயுமே பவர் சுத்தமா இல்ல, 2 இன்ஜின்லயுமே இல்ல. ஆனா புத்திசாலித்தனமா அவர் என்ன பண்றாரு, அந்த பிளாப்ஸ் இறக்குன பிளாப்ஸ் மேல ஏத்தின உடனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கிடைச்சது. கிராஷ் லேண்ட் தான் பண்ணாரு, ஆனா ஏர்போர்ட் குள்ள பண்ணாரு. எல்லாரும் பிளேன் வந்து ரைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஆனா எல்லா பேசஞ்சரும் தப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதையும் இது என்னால அதை வச்சு கோரிலேட் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து லாங் பிளைட்ல லாங்கா அங்க சைனால இருந்து வரும்போது ஐசிங் ஃபார்ம் ஆகி அந்த பெட்ரோல் டியூப் எல்லாமே அடைச்சிக்கிச்சு. சோ அதுவும் அது ரிலேட் பண்ண முடியல. அல்லது ஃபேன் பிளேன்ல வந்து அது ஐசிங் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதுவும் ரிலேட் பண்ண முடியல. நீங்க கரெக்ட் சார். நீங்க சொல்லும் போது பாசிபிலிட்டிஸ் நீங்க சொன்னீங்களா, மேடே கொடுத்துட்டாரு, கிட்டத்தட்ட 625 அடியில வந்து சிக்னல் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் உங்களால பார்க்க முடியுது. ஏசிடியால கனெக்ட் பண்ண முடியலங்கறத சொன்னாங்களே சார் 625 ஃபீட்ல. இல்ல அதுக்கு பிறகு அவங்க ஃபர்தரா எதுவும் கம்யூனிகேட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க. இப்ப ஆக்சுவலி வந்து இந்த மேடே அப்படிங்கிற விஷயம் வந்து இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டு கொடுத்துட முடியுமா? அப்படி கொடுத்தா என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அடுத்தடுத்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மேடேங்கிறது பைலட்டுக்கு தெரிஞ்சிருச்சுங்க.
ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க மொத்தம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படின்னா ஈவன் ஒரு பேர்டு ஒரு இன்ஜின் ஸ்ட்ரைக்னா பேன் கால் தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கால். இந்த மேடே கொடுக்கறது என்னன்னா, நான் வந்து ரொம்ப சீரியஸ் ட்ரபிள் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுவாங்கன்னா, ஏர்போர்ட் வந்து அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. மற்ற இன்கமிங் அவுட் கோயிங் பிளேன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ரன்வே கிளியர் பண்ணிடுவாங்க, எமர்ஜென்சி சர்வீஸ் அலர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அது கொடுக்கறது வழி. அதுக்கு பிறகு கீழே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு ஏர்போர்ட் தயாராயிக்கும். இதுக்குதான் மேடே கால் கொடுக்குறது. மற்றபடி பெரிய விதத்துல மேடே கால் கொடுத்திருக்காரு அப்படிங்கும் போது டெஃபினெட்லி அவர் பைலட் ரியலைஸ் பண்ணியிருக்காரு பிளேன் கிளைம் பண்ண மாட்டேங்குதுன்னு. ஸோ அது ஏதாவது அது அந்த நேரத்துல என்ன பண்ண முடியுமோ அதை நிச்சயமா அவர் முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இது அவராலையும் பண்ண முடியல. நிச்சயமா இப்ப எல்லாருமே பேசும்போது, இப்ப நீங்க எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலான பர்சன், வெளியில இருந்து நாங்க வந்து பார்க்கும்போது எங்களுக்கு இதை பத்தி பெருசா வந்து எந்த அனுபவமோ எதுவுமே கிடையாது. ஆனா வெளியில இருந்து பேசிக்கிற விஷயங்களை தான் முன்னாடி நான் வைக்கிறேன். இப்ப கண்டிப்பா இது டெக்னிக்கல் ரீசன்ஸ் தானா, இந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் தான் காரணமா இருக்குமா, இல்ல ஹியூமன் எரர் இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படுது. ஹியூமன் எரருக்கு இல்லமா, என்னால தெரிஞ்ச அளவுக்கு 99.9999% ஓரளவு சொல்ல முடியும். ஹியூமன் எரர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. பட் எதையுமே நான் சொன்ன மாதிரி எதையுமே நீங்க ரோல் அவுட் பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது பண்ண. பவர் லாஸ் தான் ஒண்ணு மேஜரா பார்க்கப்படுது. அப்படி இல்லைன்னா ஒரு மேஜர் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் ஏதாவது இருந்து, ஏன்னா எல்லாத்துக்குமே பேக்கப் இருக்கு. அதனாலதான் யாருக்குமே புரியல. எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி ஹைட்ராலிக்ல ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பின்னால எலிவேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க மேல போனாதான் உங்களுக்கு அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் கரெக்டா வச்சு நீங்க கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் எலிவேட்டர் நியூட்ரலாவோ அல்லது கீழே நோஸ் பாக்குற மாதிரி முதல்ல அந்த மேக்ஸ்ல நடந்தது பாத்தீங்களா சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்துல, அது மாதிரி ஏதாவது நடந்திருந்தா பரவாயில்ல. ஆனா இது 14 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா அது மாதிரி எந்த இஷ்யூமே வந்தது இல்ல. சாஃப்ட்வேர்ல இஷ்யூ எல்லாம் வந்திருக்கு. இதுல வந்து என்ன இஷ்யூ வந்திருக்குன்னா, பேட்டரி ஒரு தடவை ஃபயர் ஆயிருக்கு, பேட்டரி இஷ்யூஸ் வந்திருக்கு 2-3 இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு. இல்ல குறிப்பிட்ட 787 நீங்க சொல்றீங்க, போயிங் 787 சொல்றீங்க. 787 ஆமா, இதுதான் வந்து முதல் ஃபேட்டல் ஆக்சிடென்ட். 14 இயர்ஸ் அது சக்சஸ்ஃபுல் ஒரு ஏர்கிராஃப்ட். அதே மாதிரி ஹைலி ரிலையபிள் ஏர்கிராஃப்ட்ல இதுவும் ஒண்ணு. வித் எல்லா மாடர்ன் டெக்னாலஜி, எல்லா இதுமே என்ன இப்போ மாடர்னா இப்போ என்னென்ன இருக்குமோ அத்தனை அதுல. சார் ஆக்சுவலா இதுல பாக்கும்போது நம்ம எல்லாருமே வந்து என்ன கிராஷ் நடந்தது என்ன அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம். இந்த மேடே கால் கொடுத்த உடனே உள்ள இருக்கிற பயணிகளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டிருக்குமா, இல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க மாட்டாங்களா, என்ன நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சு வாய்ப்பே இல்ல. யாருமே நடந்திருக்கும், ஏன்னா நடக்க போகுதுன்னு தெரியாம தான் பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆமா, பயணிகளுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. திடீர்னு தெரிஞ்சிருக்கும், என்னடா கிளைம் பண்ற பிளேன் கீழே கொஞ்சம் வருதுங்கிறது கண்டிப்பா ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பயம் வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் கிளைம் பண்ணல, உங்களுக்கு வந்து கீழே வருதுங்கும் போது டெஃபினட்டா ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. பயணிகள் பேனிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாமே கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கும். மேபி இப்ப அந்த இடத்துல வந்துட்டு நிறைய கட்டிடங்கள், ஒரு குடியிருப்பு பகுதி அந்த மாதிரி இல்லாம ஒரு கிளியர் ஃபீல்டா இருந்ததுன்னா தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கிளியர் ஃபீல்டு ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட், அது இருக்க நல்ல இடம் தேவை. ஏன்னா அது பெரிய ஏர்கிராஃப்ட், வெயிட் அதிகம். அது மாதிரி பாருங்க, இந்த ஏர்கிராஃப்ட் வந்து இன்னும் மோசமான இருக்கிற காரணம் அது வந்து அஹமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு வந்து 3700 நாட்டிக்கல் மைல்ஸ் நினைக்கிறேன். அதுக்கு கிட்டத்தட்ட 50,000 லிட்டர்ஸ், அதாவது அந்த ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஃபியூலும் போடுவாங்க. ஸோ 50,000 லிட்டர் ஆஃப் ஃபியூல் இருக்கு அதுக்குள்ள. ஸோ அது பஸ்ட் ஆகும்போது இன்னும் டேமேஜ் வர்ஸ்ட் ஆயிடும். காலியா இருக்கிற டேங்க் பஸ்ட் ஆகிறதுக்கும் 50,000 லிட்டர் வந்து ஒரே நேரத்தில் எரியுது பாருங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா கீழே இருக்கிறவங்களும் நிறைய பேர் ஃபெட்டாலிட்டிஸ் இருக்குங்கிறத நான் நம்புறேன். அதனால இது வந்து எல்லாமே நெகட்டிவா போயிருக்கு. இது ஒரு வெரி வெரி பேட் லக் தான் சொல்ல முடியும். அந்த வீடியோ நாங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அது வெடிச்சு சிதறி கீழே போனதை பார்க்க முடிஞ்சது. அது கிராஷ்ங்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல? இல்ல, இடிச்சதுனாலதான் வெடிச்சிருக்குங்கிறது என்னுடைய பில்டிங்ல ஏதாவது பட்ட உடனே, ஏன்னா அது வந்து சும்மா போயிட்டு இருக்கிற பிளேன் வெடிக்கல, பில்டிங்ல ஏதாவது பட்டாதே போதும் தானே உங்களுக்கு வந்து அது ஃபியூல் டேங்க் இருக்கு. அதனால பட்ட நீங்க பார்த்தது வெடிச்சு செதறி கீழே விழல. ஏன்னா அது கீழே அப்படி அந்த கிளைம் பண்ணாது அப்படியே டிசைன் பண்ணாரு. கீழே போய் வெடிக்கும் போதுதான் நம்ம வந்து அந்த வீடியோ பார்த்தோம். கீழே போய் இடிக்கும் போது உங்களுக்கு வெடிக்கும். இடிச்சதுனாலதான் அந்த வெடிச்சிருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப இதுக்கப்புறம் பிளாக் பாக்ஸ கண்டுபிடிச்ச எடுத்தாதான் உள்ள என்ன நடந்ததுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆமா ஆமா, அதுல எல்லா பேராமீட்டரும் இருக்கும். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி எலிவேட்டர் ஸ்ட்ரக் ஆயிருந்ததுனாலும், பேர்ட் ஸ்ட்ரைக் ஆயிருந்தது, இன்ஜின் பவர் லாஸ் ஆயிருந்தாலும் எல்லாமே அதுல தெரிஞ்சிடும். ஒண்ணு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு. இவங்க 2 பேரும் பேசியிருக்க முடியாது, இன்ஃபேக்ட் கத்திட்டு தான் இருந்திருப்பாங்க 2 பேரும். ஏன்னா அது அவங்களுக்கும் தெரியும் அது வந்து லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன் சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டரும் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க பேராமீட்டர் என்னன்னா அந்த நேரத்துல என்ன நடந்துட்டு இருந்தது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவங்க பவர் செட்டிங் என்ன,
எலிவேட்டர் செட்டிங் என்ன, எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிருதுன்னு நாங்கள் டெக்னிக்கலாகவும் நீங்கள் டீட்டெயில் எடுத்துடலாம், வாய்ஸ் டீட்டெயில் எடுத்துடலாம். அது இப்போ ரெண்டுமே எடுத்துருவாங்க, ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபயர்லாம் தாங்குற மாதிரி தான் அந்த பிளாக் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அது எடுத்து அந்த ஒரு 1 month ஆகும் அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட். அதுல ஒரு ஐடியா வந்துடும். அது முடிய யாருமே சொல்ல முடியாது. விமானிகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி விமானி பேசிருக்கவே வாய்ப்பு அது ஒரு இல்ல. இடம் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு நல்ல ஒரு லாங்கா வந்து காலி இடம், ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா பைலட்டால வந்து எப்படி ரன்வேல லேண்ட் பண்றாங்களோ, கொஞ்சம் பிளேன் உடையும், இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா லேண்ட் பண்ணிருக்க முடியும். நல்ல பிளேன் இடமா இருந்ததுன்னா, ஒரு தடவை இது நடந்திருக்கு 737ல. இது மாதிரி 2 இன்ஜினுமே ஒரு தடவை, அது வந்து சிவியர் வெதர் கண்டிஷன்ல ஐசிங் ஃபார்ம் ஆகி அவங்க வந்து 2 இன்ஜினுமே லூஸ் பண்ணிட்டாங்க. மழை கொட்டுது, ரொம்ப மோசமான வெதர். அது மாதிரி 2 இன்ஜின் போனப்ப என்னாச்சு, அவர் டிச் பண்ணதான் பார்த்தாரு ரிவர் டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சர்வைவல் கொஞ்சம் கம்மி தான், எல்லாருமே பழப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பிளேன் யூஸ்வலா 2 உடைஞ்சிரும். வெரி லக்கி அந்த ஹட்சன்ல அது மாதிரி எல்லா நேரத்திலும் அமையாது, அதனால ப்ரிஃபர் பண்ணல. அது கிட்ட பக்கத்துல இறங்க போகும்போது பார்த்தாருன்னா ஒரு காலி இடம் இருக்குது. அந்த காலி இடத்துல அழகா ரன்வேல லேண்ட் பண்ற மாதிரி லேண்ட் பண்ணி எல்லாம் இறங்கி கீழே நின்னுட்டாங்க. அதோட பியூட்டி என்னன்னா, அந்த இன்ஜினை ரிப்பேர் பண்ணி, ஒரு இன்ஜினை ரிப்பேர் பண்ணி பேசஞ்சர் இல்லாத அங்கிருந்து டேக் ஆஃப் பண்ணியே கொண்டு போயிட்டாங்க. அந்த பிளேனும் சேஃப் ஆயிடுச்சு, ஆளுங்களும் சேஃப் ஆயிட்டாங்க. சோ இடம் இருந்திருந்தா நிச்சயமா ஒரு கண்ட்ரோல்டா கொண்டாந்து இவர் வந்து அழகா லேண்ட் பண்ணிருக்கலாம். இன்ஜின் இல்லைன்னா பண்ண முடியாதெல்லாம் இல்ல. பட் அவருக்கு எங்க போய் எப்படி அவருக்கு அது இருக்கிறதே 600 அடி, அது உடனே இப்படி வந்துருமே. காலி இருந்திருந்தா நிச்சயமா பண்ணிருக்க முடியும். சரி, ஆக்சுவலி நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு புரோட்டோகால் இருக்கும். நம்ம ஃபிளைட் ஏறணும்னே ஒரு புரோட்டோகால் இருக்கும். அது கண்டிப்பா வந்துட்டு செக் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கூட நம்மளால அட்ரஸ் பண்ணியிருந்திருக்க முடியாதுங்களா? 100% எல்லாமே இருக்கு. அதான் சொல்றேன், செக்லிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க. இன்ஜின் கண்டிஷன், இந்த ஃபியூல் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. எக்ஸ்டர்னல் செக் எவ்ரிதிங் இருந்திருக்கும். ஆனா திடீர்னு நீங்க வந்து பேர்ட் ஸ்ட்ரைக் இது மாதிரி நீங்க அன்எக்ஸ்பெக்டட் பேர்ட் ஸ்ட்ரைக் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லது வேற ஏதாவது எதிர்பார்க்க, இது வந்து இப்ப இன்னமும் கூட யாருக்குமே புரியலங்கிறதா உண்மை. லெட் அஸ் see, இன்னைக்கு நாளைக்கு பாப்போம். சோ ஃபைனலா வந்து இதுக்கப்புறம் நம்ம பிளாக் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தகவல் எல்லாம் தெரியுங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அடுத்தடுத்த புரோட்டோகால் என்னவா இருக்கும்? இப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லா ஏர்லைன்ஸ்லயும் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். அதாவது இந்த பிளாக் பாக்ஸ் வச்சு அந்த எக்ஸாக்ட் காசு பல மில்லியன் செலவு பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அதே பேட்டர்ன்ல இன்னொரு விபத்து நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முக்கியமா பண்றாங்க ஒழிய, இது யார் மேல ஃபால்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிப்பா பண்றது இல்ல. 1 மாசத்துல யூஸ்வலா உங்களுக்கு அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்துடும். ஆனா இந்த ஃபைனல் ரிப்போர்ட் வர 1 வருஷம் 1.5 வருஷம், சம்டைம் காம்ப்ளிகேட்டட் இருந்தா 2 வருஷம் ஆகும். ஆனா அது லேட்டா தான் ஆகும். ஆனா 1 மாசத்துல நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் என்ன காரணத்தால ஆயிடுச்சுன்னு. அது வர முடியும், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிமா. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். InnoSix, Bharat ka next gen crypto exchange.